அனைவருக்கும் வணக்கம். அரசியல் களம் 2026 ரொம்ப சூடு பிடிச்சு போயிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் எனக்கு வந்து ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு யாராவது பதில் தெரிஞ்சா தயவு செஞ்சு சொல்லுங்க. ஏன்னா எனக்கு நான் அதை பத்தி ரொம்ப யோசிச்சு பார்த்துட்டேன். அந்த கேள்விக்கு எனக்கு பதிலே தெரிய மாட்டேங்குது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள், மக்கள் நீதி மையத்தோட ஃபவுண்டர் சிஎம் ஸ்டாலின் அவர்கள், எக்ஸ் சிஎம் இபிஎஸ் அவர்கள், இன்னொரு எக்ஸ் சிஎம் ஓபிஎஸ் அவர்கள், நாடகவுடைய நிறுவனர் தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள், பிசிகே உடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள், அண்ணாமலை அவர்கள், பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர், அப்புறம் இன்னாள் தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள், முன்னாள் கவர்னர் அம்மா தமிழிசை அவர்கள், கனிமொழி அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு எல்லாரும் நீங்க எடுத்துக்கோங்க. இன்னைக்கு வந்து அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் போற இடத்துல எல்லாம் நின்று பத்திரிகையாளர் அவங்க வந்து கேள்வி கேட்கறாங்க, பத்திரிகையாளருக்கு பதில் சொல்றாங்க. இத்தனைக்கும் வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் போன்ற மக்களுக்கு எல்லாம் வந்து அவங்க அரசியலே இல்ல, ஆனாலும் அவர்கிட்ட மைக்க நிற்கிறாங்க, அவங்களும் பதில் சொல்றாங்க. ஒரே ஒரு நபரை இந்த மாதிரி நீங்க பார்க்கவே முடியாது. அந்த நபர் யார் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும், விஜய் அவர்கள். ஒரு கேள்வி ஒரு தடவை பிரஸ் இந்த மாதிரி நிக்க வச்சு நீங்க வந்து கேட்டிருக்கீங்களா அப்படிங்கிறது எனக்கு எப்படி பெரிய ஆச்சரியமா இருக்கு. எப்படி அவர் தப்பிக்கிறாரு? அவர் கூட இருக்கவங்க என்னதான் பெரிய டீம், அது சீரியஸா சொல்றேன். இது வந்து எப்படி இது வந்து சாத்தியமே தெரியாது. ஹாய் வினோதினி மேம், உங்களோட பெரிய ஃபேன் தான். உங்களோட நிறைய காமெடி வந்து அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணி ரசித்து பார்த்துருக்கேன். அண்டு உங்களோட காமெடி சென்ஸுக்கும் உங்களோட காமெடி ஆக்டிங்க்கும் நான் மிகப்பெரிய ஃபேன். அண்டு யூ ஹாவ் அ வெரி அமேசிங் காமெடி சென்ஸ். அதுக்கப்புறம் மேம், உங்கள் டவுட்டுக்கு நான் ஆன்சர் சொல்கிறத விட இதை பாருங்கள். ஐ திங்க் உங்கள் டவுட்டுக்கான ஆன்சர் ரங்கராஜ் பாண்டே சாரோட இந்த பதில் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள். ஸோ ப்ரெஸ்ஸை பார்க்கறதுக்கும் மக்களுடைய வாக்களை வாங்குறதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? நீங்கள் என்ன போலீஸா நீதித்துறையா? நீங்கள் உங்கள்ட்ட எல்லாம் பதில் சொல்லணுமா? நான் ஏதோ பொழுதுமா உட்காந்துருக்கேங்கிறக்கா எல்லாரும் உட்காந்துருப்பாங்களா? நீங்கள் ப்ரெஸ்ஸை பார்த்தியா, எங்களை பார்த்தியா, பேட்டி கொடுத்தியா? கொடுக்க எம்ஜிஆர் பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரா? ஜெயலலிதா பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்களா? நரேந்திர மோடி பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்களா? உங்களை சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்களா? நரேந்திர மோடி பிரஸ் மீட் கொடுத்தா ஆட்சிக்கு வந்தாரா? ஜெயலலிதா பிரஸ் பார்த்தா, பிரஸோட நம்பிக்கை வச்சு தான் ஆட்சிக்கு வந்தாரா? அவங்க செல்வாக்கு மக்கள் டைரக்டா வச்சிருக்காங்க, போறாங்க. இதுல இடையில நீங்க பிரஸ்னா நீங்க இருந்துட்டு போங்க. பிரஸ் மீட் கொடுத்துக்கிட்டு இருந்த பாஜகவுக்கும் அம்மா மக்கள் முன்னாடி என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? அவங்க ஆட்சி கொண்டு வந்தீங்களா? பிஜேபி சூப்பர் கட்சின்னு ஊடகங்கள்லாம் சொல்லிட்டீங்களா? அம்மா மக்கள் முன்னேற்ற நல்ல கட்சி, நம்பர் 1 கட்சின்னு ஊடகங்கள்லாம் சொல்லிட்டீங்களா? அவங்க பிரஸ் மீட் நம்ம எப்ப கேட்டாலும் கொடுக்குறாரு, அண்ணன் எப்ப பேட்டி கேட்டாலும் கொடுக்குறாரு, எப்ப பிரஸ் மீட் மைக் சொல்றாரு. அதனால நம்ம வந்து புறக்கணிச்சல போங்க தள்ளி விட்டது இல்ல. நம்ம அவர் சூப்பர் கட்சி என்னைக்கா சொல்லியிருக்காங்களே, எந்த விடமா சொல்லியிருக்கீங்களா? அண்ட் அதே மாதிரி எனக்குமே சில டவுட் இருக்கு மேம். ஏன்னா உங்களோட நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். நீங்களும் உங்கள் அப்பாவும் சேர்ந்து போடுறதெல்லாம் அவ்வளோ ஹார்ட் கனெக்டிங்காக இருக்கும், ரொம்ப சோல் கனெக்டிங்காக இருக்கும், உண்மையாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் மனசை தொட்டு உண்மையாக அதுக்கு பதில் சொல்வீங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா நான் வந்து மக்கள் நீதி மையம் ஆரம்பிக்கும் போது ரொம்ப கூர்ந்து கவனித்து நிறைய விஷயங்களை பார்த்துருக்கேன். நீங்கள் ஏன் டிவியை உடைச்சிங்க, அதுக்கப்புறம் அதே டிவியை வந்து ஏன் ரிப்பேர் பண்ணீங்க, அதே டிவியில் அதே ப்ரோக்ராமை ஏன் மறுபடியும் பார்க்குறீங்க, அதுக்கு பேசாமல் பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். ஸோ இந்த டவுட்டு வந்து நீங்கள் எனக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணுங்களேன். ஃப்ரம் ஹார்ட் நீங்கள் பதில் சொல்லணும் வினோதினி மேம். சும்மா ஏனோ தானோன்னு போகிற போக்கிலெல்லாம் பதில் சொல்லக்கூடாது. உங்கள் மனசாட்சி தொட்டு பதில் சொல்லுங்கள். வாட் ஹேப்பன் பிஃபோர் அண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் நவ், இது எல்லாமே உங்களுக்கு ஓகேவா? நீங்கள் இதுக்கு வந்து உடன்படுறீங்களா அப்படின்னு மட்டும் எனக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ மேம். அண்ட் கீப் டூயிங் அமேசிங் ஒர்க். அண்ட் உங்களோட காமெடி சென்ஸ் மூலமாக எங்கள் எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுங்கள். தேங்க்யூ மேம். இப்போ இந்த வீடியோவை நடிகர் அருண் ராஜன் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது நேற்று வினோதினி டிவிகே தலைவர் தளபதி விஜயை சரமாரியா தாக்கி பேசியிருந்தாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்குற விதத்தில் அருண் ராஜன் இப்போ இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோ தான் டிவிகே தலைவர் தளபதி விஜய் ஃபேன்ஸ் மத்தியில் வைரல் ஆகிட்டு வருது. இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.